அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நாட்டு சுரக்காய் பருப்பு கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நாட்டு சுரக்காய் மேலே உள்ள தோலை சீவிக்கோங்க, உள்ளக்குள்ள சதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா சின்ன சின்னதாக ரொம்ப பொடிசு இல்லாமல் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு குக்கரில் 50 துவரம் பருப்பு, 25 கடலை பருப்பு, ஒரு 5-6 வெள்ளைப்பூடு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு கட்டி பெருங்காயம் சேர்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு, 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ சுரக்காய் இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், சுரக்காய்க்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து குக்கரில் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு மசாலா, ஒரு சில்லு தேங்காய் சில்லு, ஒரு பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்படி குக்கரில் வச்சு கொதிக்கும்போது நீங்கள் மூடி போட்டு மூடினாக்க குக்கர் மூடி மேலே வந்து தண்ணி வராமல் நல்லா விசில் வரும். இப்போ கொதிச்சாச்சு, விசில் 2 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா தூக்கி இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொதித்து வந்த உடனே 2 கொதி கொதிச்சா போதும். தேங்காயும் சோம்பும் சேர்த்த உடனே இப்போ இதுக்கு ஒரு கடாயில் தாளிப்பு கொடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு கடாயை காய வச்சுக்கோங்க. தேவையான எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து ஊற்றிட்டேலாக்கும் சூப்பரான நாட்டு சுரக்காய் கூட்டு ரெடி. இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.